ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாசபத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 99. ததா பிராணாஹாம் கௌணி அசம்பவாத் தத் ப்ராக் ஸ்ருதேச்ச தத் பூர்வகத்வாத்வாச்ச சப்தகதேஹே விசேஷிதத்வாச்ச அஸ்தாதயஸ்து ஸ்திதேதேஹே நைவம் அணவஸ்ச ஸ்ரேஷ்டச்ச ந வாயுக்ரியே பிரதக் உபதேசாத். ஸோ இங்கே வியாசாச்சாரியர் ரொம்ப அழகாக இந்த சப்ஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. நம்ம இப்போ எடுத்துன்னு இருக்கிறது ஜீவாத்மா, ஜீவா, ஐ எம் த ஜீவா. இப்போ இந்த ஜீவாவோட லக்ஷணம் என்ன, எப்படி உற்பத்தி ஆகிறது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது, என்ன சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் நம்ம செய்யப்படும். அப்போ ஃபஸ்ட்டு பூத சிருஷ்டி, அதுக்கப்புறம் செகண்ட் போத்ரு சிருஷ்டி. இந்த ஓடும் மேகங்களும் எதற்காக, ஓடும் கோழியும் எனக்காக, புரியுதா? எல்லாமே எனக்காக தான். இந்த உலகம் முழுக்க யாருக்கு படைக்கப்பட்டிருக்கு? எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, புரியுதா? மனுஷனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. புரியுது? அப்போது இது போத்ரு சிருஷ்டி. அப்போது பூத சிருஷ்டி யாருக்கு? போத்ரு சிருஷ்டி.
ஜீவாவுக்காக படைக்கப்பட்டது. வந்து ஜீவா சிருஷ்டியை வந்து எவ்வளோ அழகாக கொண்டு போகிறது. ஸோ உலகத்தை படைச்சிட்டாரா, அதுக்கப்புறம் உலகத்தை படைச்சோன்னே அதை அனுபவிக்கிறதுக்கு ஆளை படைச்சிட்டாரா, அந்த அனுபவிக்க வேண்டிய ஆளுக்கு எப்படி அனுபவிப்பான்? அது பௌதிக சிருஷ்டி. ஓகே, அந்த கர்த்தா கர்மா கரணம் இதெல்லாம் வேணும், அதெல்லாம் அனுபவிக்கிறது. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வந்து பௌதிக சிருஷ்டியில் பண்ணும். இப்படி அழகாக இது மேஜர் சிஸ்டம். இதை வந்து எப்படி நம்ம புரிய வைக்கிறாரு அப்படின்னா, பாஷ்யக்காரர் வந்து 3 டைப்பில் புரிய வைக்கிறார். ஏகதேசி, ஃபஸ்ட்டு வந்து பூர்வபக்ஷி, அப்புறம் ஏகதேசி, அதுக்கப்புறம் சித்தாந்தி. ஓகே, ஏகதேசி என்றது என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயத்துக்கு பேர் அவிரோத அத்தியாயம், அதாவது விரோத பரிகார அத்தியாயம். ஸோ உபநிஷத்தில், ஸ்ருதியில், வேதத்தில் அங்கங்கே வந்து ஒரு இடத்துல கான்டெஸ்ட் மாறும் இடத்துக்கு. அப்போ அந்த ஸ்ருதி வாக்கியம் வந்து இங்கே ஒன்று சொல்கிறத அங்கே ஒன்று சொல்கிறதுன்னு இந்த பூர்வ பக்ஷியை வச்சு ஹைலைட் பண்ணுறார். ஸ்ருதி வாக்கியத்தில் என்ன இருக்கிறது அப்படின்றத ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கிறார். ஸோ புரிய வச்சிட்ட பிறகு அது வந்து அப்பிரமாணம், நாளையிலேருந்து கிளாஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடு. செகண்ட் ஏற்பாடு என்னென்ன, நோ அப்படிலாம் விட்டுடாத, கண்டினியூ பண்ணு, தப்போ ரைட்டோ கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லி அவருடைய இன்டென்ஸ் வந்து ரொம்ப நல்ல இன்டென்ஸ். சில பேர் ரொம்ப நல்ல இன்டென்ஸ் இருக்கும், ஆனால் தப்பாக பண்ணிடுவாங்க. அது போல் ஏகதேசின்றவன் கரெக்டாக சரியாக தப்பு பண்ணிடுவான். இதுதான் கரெக்டாக இருக்கும் அதில். ஏன்னா 2 வேர்டு இருக்கு இல்லையா, முரண்பட்ட கருத்து, 2 கருத்து இருக்கு இல்லையா, அது முரண்பாடான கருத்தை வந்து எடுத்துப்பான். எதை வச்சு முரண்பாடுன்றீங்க அப்படின்னா, அத்வைதி வேதாந்தி சொல்கிற கருத்துக்கு விரோதமான கருத்தாக இருக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் மாத்திரம் வசதியா, நீங்கள் மாத்திரம் கரெக்டா அப்படின்ற கேள்வி வந்து வரும். ஆமாம், நாங்கள் கரெக்டு அப்படின்றத அதில் வந்து பல்வேறு விதமான சித்தாந்தி பண்ணுறது. இதுதான் மொத்த ஓவரால் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இப்போ நம்ம எடுத்துன்னு இருக்கிறது 4வது அதிகரணம். ஸோ 4வது பாதத்தில் 4வது அதிகரணம் எடுத்துன்னு இருக்கோம். அதில் வந்து ஒரே ஒரு சூத்திரம் இருக்கிறது, அது சிரேஷ்டஸ்ச அப்படின்றது. பிராண சிரேஷ்டைய அதிகரணம். ஓகே, அப்போ இதில் ஒரு சூத்திரம் தான் இருக்கிறது. முதல் 3 அதிகரணம் இருக்க. முதல் 3 அதிகரணம் என்ன அப்படின்னா, இங்கே டெக்னிக்கல் வேர்டு, டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம்னா பிராணா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். பிராணானா 2 டைப்பில் சொல்லப்படுறது, முக்கிய பிராணா, கவுன பிராணா. இப்போ கவுன பிராணானா சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கவுன பிராணா, செகண்டரி மீனிங். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமரி மீனிங் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பஞ்ச பிராணா. ஸோ பிராணன்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பிராணன் தான் முக்கிய பிராணம். இப்போ நம்ம என்ன எடுத்துட்டுருக்கோம்னா, வியாசாச்சாரியார் வந்து கவுன பிராணாவை எடுத்துட்டு சென்சஸை பற்றி சொன்னார், கரணத்தை பற்றி சொன்னார். அந்த கரணத்தில் சடனாக நமக்கு வந்து டவுட் வரும், எப்படி மனசு இந்திரியங்களில் வரும் அப்படின்னு எல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு டவுட் வரும். கேட்டுகிட்டே இருப்போம், டவுட் வந்துடும். ஏன்னா கரணம் சொல்கிறோம்ல, பாக்கிய கரணம், அந்த கரணம் அதுலேயே இருக்குது. ஓகே, இந்த விளம்பரத்துக்கு இது வேண்டான்ற மாதிரி பாக்கிய கரணம், அந்த கரணம். பாக்கிய கரணன்றது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். அதோடு சேர்த்து இந்த கரணம் வந்து மனசு ஆல்சோ கரணம். மனசு தான் கரணம். நம்ம அதை கர்த்தாவாக பண்ணி லோலாயாக பண்ணுறோம். ஓகே, அப்போது அதனுடைய சங்கியா என்ன அப்படின்னா 5 + 5 + 1 11 சென்சஸ், இந்திரியங்கள் அப்படின்றத படித்தோம். அப்போ வந்து 4ல் வரும் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னா அது வந்து மைண்டோட ஃபங்க்ஷன். புரியுதா? ஃபங்க்ஷன். அதுக்கு எல்லாத்துக்கும் பிருகதாரண்யத்தில் வரிசையாக வந்து அது வந்து 7 சொல்லலாம், 8 சொல்லலாம், 9 சொல்லலாம், 10 சொல்லலாம், 11 சொல்லலாம், 12 சொல்லலாம், 13 சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் பூர்வ பக்ஷின்னு சொல்லிட்டான் அது அப்பிரமாணம் அப்படின்னு. ஏகதேசின்னு சொல்கிறான் 7 தான் எடுத்துக்கணுன்ட்டான்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோன்னா 10+1 11 தான் கரெக்டாக இருக்குது, அத்தாரிட்டியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம விளம்பரப்பா இது விளக்கிட்டு, அப்புறம் மனசு வந்து ஒரு இந்திரியந்தான், ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். ஆனால் அது ஃபங்க்ஷன் வந்து 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஓகே, அது வந்து சங்கல்ப விருத்தியாக பண்ணுறது, நிச்சய விருத்தியாக பண்ணுறது, ஸ்மரண விருத்தியாக பண்ணுறது, அதுக்கப்புறம் அகங்கார விருத்தியாக பண்ணுறது. ஒரே மைண்டு தான் அதனுடைய ஆக்ஷன் பண்ணுறது. நேற்றுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுத்தேன் நான். என்ன ஹோம்ஒர்க்கு கொடுத்ததையா சொல்லணும். என்ன ஹோம்ஒர்க்கு? ஏதோ ஒரு ஹோம்ஒர்க்கு. மைண்டில் வரக்கூடிய விருத்தி மனசா, புத்தியா, சித்தமா, அகங்காரமா, அப்படி பரீட்சை பண்ணிப்பார். உனக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ கண்டுபிடி. என்கிட்ட ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சஞ்சி கரெக்டாக இருக்குச்சு நீங்கள் சொன்னது அப்படின்னு. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இதை அப்ளிகேஷன் பண்ணினாலே என்ன ஆகும்னா, உனக்கு இருக்கிற டாபிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த டாபிக்கல் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து புத்திக்கு சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள் தான், விருத்தி தான் அதிகமான நேரத்தில் வரும். புரியுறதா? இல்லைன்னா வாசனைலேருந்து வரும். வாசனைன்றது ஸ்மரணம். ஓகே, சம்ஸ்காரத்துலேருந்து வரும். ஒன்றுமே பண்ணாது, ஆனால் அந்த விருத்தி வரும். ஓகே, அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு டைலமாவில் இருக்கும், அது வந்து மனசு. அப்புறம் கர்த்தாவாக இருக்கும்போது அகம் கர்த்தான்றது வந்துடும். அதில் இந்த 4 விருத்தியை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை நாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அது எப்போ முடியும்? கர்மத்தில் தான் முடியும். ஓகே, ஞானத்தில் முடியாது. இது ஏன்னா ஞானத்துக்கு யோக்கியத்தை கிடையாது அது. அதனால் கர்ம விவகாரத்தில் இந்த நான் ஃபங்க்ஷன் பண்ணுற மைண்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதை நீங்கள் டிஸ்கவரி பண்ணலாம். தசேந்திரியம் பாக்கிய இந்திரியம், அதோட மனசு சேர்த்தா அந்த கரணம். அப்போது அந்த இந்திரியம் அதுவும் சேர்த்து விசாரித்தோம் நாம். இப்போ பாரதத்தோட ஒரிஜினல் எஜுகேஷன் சிஸ்டம் வேதத்தில் மட்டுமே இருக்கிறது. ஓகே, அதனால் வித்யா சங்கல்பம் நம்முடைய 2வது சங்கல்பமாக மாறுகிறது. அந்த சங்கல்பம் வந்து சம்ஸ்கிருதத்துலேருந்து சம்ஸ்கிருதி பாரதம், பண்புள்ள பாரதம் வரைக்கும் கொண்டு போகணும் வித்யா. இந்த வித்யா வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து மொத்த ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, காலேஜ் ஸ்டடீஸ் இல்லை, இதை வந்து முதல்ல மாற்றணும். தாய்மொழி கல்வியில் கொண்டு வரணும். சம்ஸ்கிருத பேஸ்டு எஜுகேஷன் இருக்கணும். இங்கிலீஷு வந்து 3rd லெவலுக்கு கொண்டு போகணும். இது எப்போ ஃபிசிக்கலாக, இது ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக நான் சொல்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் அது உள்ள கண்டென்ட் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் வந்து விஜயதசமி டாக்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான், அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இது எப்படி கடைசியில் வந்து செகண்ட் எப்படி பண்ண போகிறோம்? அந்த ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்குது, சமுதாய இம்பேலன்ஸ் இருக்குது, அது கூட எஜுகேஷனில் தான் மாறும். புரியுதா? அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா பண்புள்ள பாரதம், ஆரியவர்த்தம், எங்கள் ஆரிய ராணி அப்படிலாம் சொல்கிறதில்ல, அந்த விஷயத்தை பண்புள்ள பாரதமாக, சம்ஸ்கிருதி பாரதமாக அதை வந்து கொண்டு வந்தால் தான் பாரதத்தினுடைய விழுமியங்கள் காப்பாற்றப்படும். இது வந்து வித்தத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இருக்கிறது. இது வந்து வேத நெறி வாழ்க்கை முறை. எப்படி அழகாக வந்து உன்னுடைய அந்த கரணம் வேலை பண்ணுறது, பாக்கியகரணம் வேலை பண்ணுறது, உலகம் எப்படி இருக்கிறது, நீ அதில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், எத்தனை அழகான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை அவசிஸ்டத்தில் பண்ணிட்டானே. அந்த கரணம் இந்திரியம், மனசு ஒன்று, அது 4ஆக செயல்படுறது. அதே போல் தான் பிராணன்ன்றது ஒன்று, அது ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து 5 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. புரியுதா? அப்படி நம்ம இனி பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அதிகரணத்தில், பிராண ஸ்ரைஷ்டய அதிகரணம், அதாவது சிரேஷ்டகனா முக்கிய பிராணா. ஓகே, முக்கிய பிராணன். இது வரைக்கும் என்ன படித்தது? அமுக்கிய பிராணன்னு சொல்லக்கூடாது, கவுன பிராண இந்திரியங்களை பற்றி படித்தோம். இப்போ படிக்கக்கூடியது வந்து பிராணனை பற்றி படிக்கிறோம். ஓகே, பிராணனை பற்றின விசாரம் பண்ண போகிறோம். இந்த பிராணனை வந்து யோகாவில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. நானே பர்சனலாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த பிராணனை. ஓகே,
அந்த இது நமக்கு தெரியாமே வேதத்தில் இருக்கிற ஒரு பிரஷ்ன உபநிஷத்து மந்திரத்தை எடுத்து நாமே அதை இது பண்ணுறோம். ஆனால் அது பிரஷ்ன உபநிஷத்துலாம் தெரியாது. அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் இப்படிலாம் உபநிஷத்தை அது பிராணசேதம் அது. ஸோ அதில் வந்து அது வந்து தாயை பற்றி சொல்லி அது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுப்பேன். இப்போதான் அதில் சொந்த விளக்கம். அதெல்லாம் கபில ரிஷி இவர் பதஞ்சலி ரிஷி அந்த மாதிரி அவங்க சொந்த கருத்தை வந்து பிரமாணத்தில் புகுத்துற மாதிரி நம்ம சொந்த கருத்தை அதில் புகுத்தி சொல்லுவேன் நான். ஓகே, இதெல்லாம் பிராணன் ஐடியா, முதல்ல ஐடியா. அதுக்கப்புறம் பிரமாணம் வந்த பிறகு தான் இந்த சொந்த ஐடியாலாம் வந்து நிறுத்தியாச்சு. ஓகே, அதில் உனக்கு ஐடியா வருதா, வந்ததுன்னா சொல்லு, இல்லாட்டி நிறுத்து அப்படின்ற சொல்லணும். அது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிராணகா இந்த அதிகரணம் சிரேஷ்ட பிராண அதிகரணம் அப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சிரேஷ்ட பிராண அதிகரணம். இங்கே வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, பிராண உற்பத்திக்கு, அதுக்கப்புறம் பிராணனுடைய சங்கியா, அதுக்கப்புறம் நேச்சர், அதனுடைய இயல்பு என்ன, பிராணனுடைய இயல்பு என்ன, இதை 3 டாப்பிக்கில் இந்த பிராணனை பற்றி வியாசாச்சாரியர் சொல்ல போகிறாரு. நம்ம வழக்கமாக வந்து 3 விஷயமாக இதை வந்து விசாரத்துக்கு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பூர்வபக்ஷம். ஓகே, ஸ்ருதி வாக்கியம் முரண்பாடாக இருக்கிறது. பிராணன்றது லைஃப் பிரின்சிபல். ஓகே, ஸோ பிராணன்றது லைஃப் பிரின்சிபல். இது வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பேன் நான். அதுதான் இங்கே சொல்கிறது. பூர்வபக்ஷம் வந்து முதல் அவன் ஏன் வந்து தகராறு பண்ணுறான் பூர்வபக்ஷம். இங்கே பூர்வபக்ஷன்றது டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இல்லை, புரியுதா? இது வேதத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முண்டக்க உபநிஷத்தில் 2:1:3 நம்ம வழக்கமாக இப்போ வந்து கொஞ்ச நாளமாக பார்த்துட்டு வரோம். 2:1:3 இத்தனை நேரத்துக்கு நமக்கு ஒவ்வொரு தடவையும் 2:1:3 முண்டக்காய் சொல்லும்போது புதுசாகவே இருக்கும், புரியுதா? ஆனால் அது 10 நாளாக சொல்லின்னு இருக்கேன் 2:1:3 2:1:3ன்னு, புரியுதா? அது 2:1:3 என்ன தான் இருக்குது. அதில் போய் புக்கில் போய் பார்த்து நமக்கு ஒரு புக்கு வேறு கொடுத்துருக்கோம், அந்த உபநிஷத்து புக்கு. அதில் வந்து எத்தனாவது கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை பற்றி எடுத்துகிட்டு நம்ம உபநிஷத்து கிளாஸில் அதை போய் போட்டு பார்த்தேன். இதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ கிளாஸுக்கு வரதே எதேஷ்டம். இதுவே நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும், ரொம்ப பேராசைப்படக்கூடாது, புரியுறதா? அதுவும் புரியுது. அதனால் சும்மா சொல்கிறேன். யாராவது சீரியஸாக ஸ்டூடெண்ட் இருந்து அவங்க என்ன ஒரே விஷயத்த சொல்கிறாரு, அப்போ அந்த கிளாஸ் எங்கே இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நம்ம போட்டால் என்ன அப்படின்னு சிலருக்கு தோன்றதுக்கு தூண்டி விடுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதில் ஒன்று சொல்கிறோம் நம்ம, ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணாஹா. ஓகே, மனஹா சர்வேந்திரியானிச்ச அப்படி சொன்னது. ஓகே, மனஹா சர்வேந்திரியானிச்சன்றது கவுன பிராணா, புரியுதா? இந்த ஜாயத்தே பிராணகன்றது முக்கிய பிராணம், புரியுதா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாப்பிக்கு. அப்போ அந்த முண்டக்க உபநிஷத்தில் இப்படிலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இது வந்து முக்கிய பிராணா, இது வந்து கவுன பிராணா, அப்படிலாம் டீட்டெயிலெல்லாம் படிச்சிருக்க மாட்டான். இங்கே வந்தால் ரீசர்ச் பண்ணுற ஒரு மைண்டு. அப்போ இதுக்கு வர்றதுக்கே ஆள் வந்து அவன் வந்து கொஞ்சம் பிஹெச்டி பண்ணுற ஒரு லெவலில் இருக்கவன் தான் வருவான். இப்போ புரியுதா? ஸோ யார் அதிகமாக புத்தியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து வரக்கூடிய அதை வந்து திருப்பி மனனம் டாப்பிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். சும்மா படிச்சுட்டு போகிறதில்ல, அதில் உள்ளர போகிறதுக்காக வந்திருக்கோம். அப்போது இது வரைக்கும் பிராணன் இந்திரியங்களை நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இந்த கவுன பிராணா வந்து எனிதிங் எவ்ரிதிங் எதுலேருந்து உற்பத்தி ஆகும், முதல்ல உற்பத்தி ஆகிறதுன்னு தெரியணும். தோன்றியது, இப்போ இது வந்து அடிப்படையான விஷயம். தோன்றியது. ஓகே, தோன்றியது சொன்னாலே என்ன அர்த்தம்னா உற்பத்தி, அதனுடைய டெக்னிக்கல் வேர்டு. தோன்றியதுன்னா பான். பான்னா என்ன? ஒரு நாள் கான். இது பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம். எது தோன்றியதோ அது மறைந்து விடும். ஓகே, ஒரு திராவிட சூரியன் தோன்றுச்சுன்னா ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். எதுவுமே பர்மனெண்ட்டாக இருக்காது, ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். எப்போ மறையிறது தான் சஸ்பென்ஸாக இருக்குது, புரியுதா? அதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம காலத்துலேயே மறைஞ்சிடும். ஏன்னா
ஆர்டிகல் 370 மறைஞ்சிடுது. புரியுதா? அந்த டூமு மறைஞ்சிடுது. நிறைய விஷயம் நம்ம வந்து லக்கி ஜென்மா எடுத்துருக்கோம் நம்ம. புரியுதா? நம்ம காலத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டோட இது அந்த கைச்சாடெல்லாம் வந்து கழிஞ்சு போயிடும். இது எல்லாமே கழிவு காலம் இப்போ. ஓகே, அதனால தான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புராணத்தில் அது புராணம் படித்தது தானே, புராணத்தில் எக்ஸ்ட்ரீமாக அந்த அசுரா அழியறதுக்காக அப்படி பண்ணுறான். எனக்கு ஒரே சந்தோஷம். அவன் தப்பு நிறைய பண்ண ஒரே சந்தோஷம், அழிய போகிறான் அப்படின்னு. புரியுதா? மொத்தத்துக்கு அழியறதுக்காக, டோட்டலாக அழியறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்துட்டு இருக்கணும். ஓகே, இது ஒரு சைடு இருக்கிறது. அப்போது இந்த அடிப்படை பிரம்மசூத்திரத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ முதல் ஒரு ஜிபிஎஸ் போட்டு வச்சுக்கணும். நமக்கு கச்சாமுச்சான் கிளம்புவோம் நம்ம. புரியுதா? எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளர, தெருவுக்குள்ளர, சந்துக்குள்ளர கிளம்புவோம். ஆனால் முதல்ல காரில் ஜிபிஎஸ் போட்டுக்கணும். அதுக்கும் அந்த மெயின் ரோடு இருக்குல்ல, ஹைவேஸு, அதுக்கு பிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஏம்பாடு இருக்கும். ஹைவேஸ் போன பிறகு தான் இந்த ஜிபிஎஸ்ஸுக்கு வேலையே இருக்கும். அது வரைக்கும் ஜிபிஎஸ் சும்மா தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரூட்டு தான் ஹைவேஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு. ஆனால் அப்பயே போட்டு வச்சுக்கணும். சில ஆஃபீஸ்லாம் ஹைவேஸில் போய் ஜிபிஎஸ் போட்டுன்னு ஒரு ரோட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். புரியுதா? முதல்ல போட்டு வச்சுக்கணும். சரி, அது நான் உட்காரும் போதே போடுறான் அப்படின்னு. அங்கே போகும்போதே போட்டுக்கலாம். போகும்போது போட்டுக்கலாம். நீ போகும்போது டீ குடிக்கலாம். முதல்ல இப்போ போடு அப்படி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன விஷயம் பெரிய விஷயத்துலையும் அப்புறம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குட்டி ஒரு போஸ்ட்போன் இருக்கும் எல்லாத்துலேயும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒரு இது வச்சுருந்தேன். அந்த கார்டு இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன கார்டு சுவாமிஜி போட்ட அந்த குரு பரம்பரை கார்டு, அப்புறம் இன்னொரு ராமர் கார்டு இப்போ கொடுத்துடலாண்டா. காசியில் இந்த சமாராதனையில் கொடுக்கலாம். நான் எடுத்து வச்சுட்டேன். சும்மா இதெல்லாம் ஒரு தாத்பரியம் கிடையாது. இப்போதான் திருப்பி எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன பண்ணேன், இவன் சமாராதனைக்கு ஞாபகப்படுத்துகிறானா அப்படின்றதுக்காக கண்டிப்பாக பண்ண மாட்டான். ஏன்னா அதில் இருக்க டென்ஷன் வேறு வேலை இருக்குல்ல, 100,000 வேலை இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நான் கம்பல்சரியாக இதில் கொடுத்துட்டேன், அயோத்தியா சமாராதனையில் கொடுத்துட்டேன். நானே எடுத்து கொடுத்தேன். அவன் அப்போ சொன்னதும் ஞாபகம் இல்லை, இப்போ நான் கொடுத்ததும் ஞாபகம் இல்லை, அவன் வாங்கினதும் ஞாபகம் இல்லை. எப்படி நமக்கு ஒரு ஓவர் ஃப்ளோ மைண்டில். புரியுதா? எது எப்படி பண்ணுறானேன்னு தெரியாது. ஏதோ ஒன்று மாதிரி நடந்து நம்மளும் அப்படியே சர்வைல் ஆகி வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கேன். ஏதோ இருக்குது. அப்போ அவர் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஜிபிஎஸ் என்ன இருக்கணும், நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் புதச்சின்ன பபுவ கச்சித்து. இது ஜிபிஎஸ் மைண்டில், புத்தியில் எங்கேயாவது ஒரு கார்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உபயோகம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, இப்போ புரியாது. ஆனால் அதில் தான் போகிறோம். ஒரு காலத்தில் இல்லைன்னா கூட இன்னொரு காலத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கெல்லாம் இந்த சந்து பொந்து ரோடெல்லாம் போயின்ட்டுருக்கோம். புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது இது கடைசியில் வரக்கூடிய ஆன்சர், இது பதில். ஆனால் அது ஒரு ஓரத்தில் எழுதி வச்சுக்கணும். ஏன்? காரண காரிய விலக்ஷண பிரம்மன் அப்படி இருந்தால் சொல்கிறாங்க. நனி நிரோதா அப்படிலாம் கௌடபாத காரிகளில் வரும். ஓகே, ஒன்றும் உற்பத்தி ஆகலை, ஒன்றுமே எதுவும் வரல அப்படின்னு சொல்ல போகிறார். ஓகே, அதெல்லாம் இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆனால் அதுதான் ஃபைனல். புரியுறதா? இது வச்சுக்கணும். அப்புறம் உபநிஷத்தில் நேத்தி வேறு சொல்ல போகிறோம். ஒரு கிளாஸில் நேத்தியை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். புரியுதா? நேத்தினா என்ன அப்படின்னு அதை பிரித்து அதில் டோட்டலாக டீட்டெயிலாக பண்ணி அதில் நமக்கு நிதித்தியாசனத்தில் பார்த்துக்கலாம். இப்போ விடுங்க, இப்போ நம்ம நடந்தால் போகிறோம். அப்போ அத்தியாரோபம் பண்ணி இதெல்லாம் இப்போ படிக்கிறதெல்லாம் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இப்போ அத்தியாரோபம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுறதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போது கூட அத்தியாரோபம்லாம் நடக்காது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். புரியுதா? தெரிஞ்சு நல்லா ஃபைனலாக புத்தியில் ஸ்டிக் ஆன பிறகு அத்தியாரோபம் பண்ணு, அது உண்மை இல்லை அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, இப்போ நீ உண்மையாக புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ
பிராணனுடைய சப்ஜெக்ட் உள்ள போவோம். ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணா 2:1-3 சொல்கிறது. ஓகே, இது இப்போ யாரை பற்றி படிக்கிறோம்னா பூர்வபக்ஷியை பற்றி படிக்கிறோம். 2 வாக்கியம் வந்து தவறாக வேறு வேறையாக வருது. ஓகே, அதில் இன்னொரு வாக்கியம் வந்து பிராணன்கிட்ட உற்பத்தி ஆகிறதுன்னு முண்டகோபனிஷத்து தெளிவாக சொல்லிடுது. இன்னொரு வேத மந்திரம் ரிக் மந்திரம் என்ன சொல்கிறது, 8-7-17 நாசதீய சுக்தம். அது வந்து ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்த சுக்தம், நாசதீய சுக்தம். அதில் என்ன சொல்கிறது, ஆனீத் அவாத்தம் ஸ்வதயா ததேகம், ஆனீத் அவாத்தம் ஸ்வதயா ததேகம், அப்படி ஒரு வாக்கியம் ஸ்டேட்மெண்ட். அதில் ஆனீத், ஆனீத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆனீத்துன்றது அன் ரூட்டு, அன்னுன்னா என்ன அப்படின்னா டு ப்ரீத் லைஃப், டு ப்ரீத் லைஃப், மூச்சு காற்று. ஓகே, ஆனீத். அதனால தான் பிரா ஆனஹா, உத ஆனஹா, சம ஆனஹா, வியா ஆனஹா. புரியுதோ? இதெல்லாம் அந்த ரூட்டில் மூச்சு காற்றில் வரக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ சிருஷ்டிக்கு முன்பு என்ன இருந்தது அப்படின்னா மூச்சு காற்று சுவாசம் இருந்தது. சுவாசம் இருந்ததுனால அந்த சுவாசம் பிராணன். தேர்ஃபோர் சிருஷ்டிக்கு சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி பிராணன் அஸ்தி இருந்தது. புரியுறதா? அங்கே ஜாயத்தை சொல்லிச்சா முண்டக்கன், இங்கே ரிக்வேதன்னு சொல்கிறது சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது. உள் சுவாசம் வெளி சுவாசம், அப்படி யோகாவில் படித்தோம் இல்லையா? அதுபோல் பிரம்மன் ஆனி, பிரம்மன் இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுதான், உள் சுவாசம் வெளி பிரம்மன் வந்து பிரீத் பண்ணிட்டு இருந்தது அப்படி சொல்கிறது இந்த ரிக் மந்திரம். உடனே பூர்வபக்ஷி அதை பிடிச்சிக்கலாம். இவர் அது 2 பெரிய பிரம்மன் ப்ளஸ் சுவாசம். அப்போ பிரம்மன் ப்ளஸ் பிராணா, பிரம்மனோட என்ன இருந்தது, பிராணனும் இருந்தது, மாயையும் இருந்தது. புரியுதா? அதனால் இதெல்லாம் வந்து ஜாயத்தை சொல்லாத, உற்பத்தி சொல்லாத, அது பர்மனண்ட்டு, நித்யா, பிராணன் நித்யா அப்படி சொல்லு. தேர்ஃபோர் அவனுடைய கன்க்ளூஷன் பிராணஹா ந உற்பத்தி, முண்டக்கலை பிராணஹா ஜாயத்தே, கான்ட்ரடிக்டாக இருக்கிறது. அதனால் ஸ்ருதி வாக்கியம் முரண்பாடு உள்ளதனால் அது அப்பிரமாணம். இது அவனுடைய கன்க்ளூஷன், பூர்வபக்ஷத்தோட கன்க்ளூஷன். ஏகதேசின்னு சொல்ல போகிறான், அவன் சூப்பர் ஐடியா சொல்லுவான். புரியுதா? இப்போலாம் வந்து நான் சொன்னாலே சூப்பர் சூப்பர்ன்றான். நான் ஏதாவது ஃபோனில் ஏதாவது ஐடியா சொன்னேன்னு வச்சுக்கேன், ஏதாவது பேசுகிறேன், சூப்பர் ஜி நீங்கள் சூப்பர் ஜின்னு. அவனுக்கு தெரியாமல் நானும் சூப்பர் ஜி, நீ சொல்கிறது சூப்பர் ஜி அப்படி சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஷாக் ஆகும். ஓ, நம்ம சூப்பர் சொல்கிறோமா, ஆஃபீஸில் பேசுகிற மாதிரியே சுவாமிஜிக்கிட்டையும் பேசுகிறோமா அப்படின்னு. அது கூட சில ஜென்மம் தான் புரியும், சில ஜென்மம் அப்படியே அதுவும் சூப்பர் ஜி சொல்லிட்டு போயிடும். ஆனால் ஜாலியாக பேசுகிறது நான் ஒன்றும் கவலைப்படுறதில்ல. புரியுதான்? ஏகதேசி ஸ்ருதி வாக்கியம் ஏற்றுக்கொள்பவன். அப்போது இப்போ வந்து அவரை வந்து பெண்களுக்கு வந்து 33% சொன்னாங்க, வெளியில் வந்தார்ல, நம்ம ஆள் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அவருக்கு ஒரு முறைச்சார் அவர். அதாவது எங்கே எப்படி என்ன பண்ணணும், பப்ளிக்கில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரியுதில்ல. அப்புறம் யாருக்கிட்ட பிரைம் மினிஸ்டர் நீனா திராவிடத்தில் யாருக்க இப்போ புரியுதா, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ சுவாமிஜிக்கிட்ட பேசுனா குருஜி வந்து ஸ்லோவாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தோல் மேலே கை போட்டுட்டு போகக்கூடாது. போக கொஞ்சம் தூரமாக இருந்த நடுவில் இந்த மாதிரி கிளாஸில் தமால் டுமில்னு போட்டு அடிச்சு விட்டுருவார். அது 100-200 வருஷத்துக்கு இருக்கும் கிளாஸில். போக சும்மா இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒன்று நான் சொல்ல மாட்டேன். நீ சமத்தா இருக்கே, அதுவே பெரிய விஷயம். பிராணன் என்றும் உள்ளது. பிரம்ம ஆனீத், பிரம்மன் சுவாசித்து கொண்டிருக்கிறது. தேர்ஃபோர் பிராணஹா நித்யா, பிராணன் ஆல்சோ அஜஹா.
அது பெறப்பட்டது. ஓகே, இது யாரோடது? ஏகதேசி மதம். அதனால் பிராணகா ஜாயத்தே, அதுக்கு ஓட்டு போடுறான் இவன். புரியுதா? அப்புறம் கவுன உற்பத்தி. அத்வைதி வேதாந்தம் மட்டுமே மொத்த வேத பிரமாணத்தில் வெரி சீரியஸான வாக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கறது நம்ம ஒருத்தர் நாம் கொடுக்குறோம்ல சீரியஸாக, அது மகா வாக்கியம்னு பேர். இந்த மகா வாக்கியத்துக்கு வேதாந்தம் மாத்திரம்தான் சீரியஸாக எடுத்துருக்குறோம், சின்சியராக எடுத்துன்னு இருக்கிறோம், முக்கியமாக அதை எடுத்துக்கிறோம். மற்ற எந்த பயலும் அத்வைதி வேதாந்த தவிர மற்றவங்களுக்கு மகா வாக்கியம் நாட் எ பிக் டீல். சும்மா சொல்லியிருக்கியா, ஸ்துதி சொல்கிறது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா அப்படி சொல்கிறான். இது மகா வாக்கியத்துக்கு வரமாட்டான் யாருமே. இல்லை தத்துவமசின்னு சொல்கிறத மகா வாக்கியம் அதெல்லாம் எப்படி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. மொத்த பகவத்கீதையே நேற்றுக்கு கோகுலாஷ்டமி, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் இப்போ காலையில் வரைக்கும் இருக்குது. புரியுதா? அவர் பிறந்ததுனால அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்கள்லாம் கம்சம் கொண்டு போட்டான். இப்போ தான் இன்றைக்கி காலையில் தான். புரியுதா? புரியுதா? கொண்டுட்டான்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை சம்சாரத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே தேவலோகத்துக்கு போயிடுச்சு, அப்படி அர்த்தம். புரியுதா? வரும்போதே ஷேரிங் ஃபார் லைஃப். அப்படி. இதனால் நீ ஒரு பர்செப்ஷனை பார்ப்ப, இப்போ கிருஷ்ணர் வேறு பர்செப்ஷனை பார்ப்பார். புரியுதா? ஐயோ அவர் பிறந்த வந்த ராசி நல்ல ராசியே இல்லாமல் எவன் பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தையிலே செத்து போயிட்டா நல்லதுன்னு அர்த்தம். அது ஒரு அம்மா அப்படி தான் இருந்தது, குழந்தையிலே செத்து போயிட்டேன். அது உன்ன மாதிரி சம்சாரம் இல்லாமல் அது தெய்வ குழந்தையாடுது. அப்போ தான் அவளுக்கு 20 வருஷமாக இருந்த பிரச்சனை தீர்ந்தது. நான் இங்கிலீஷ் டியூஷன் படிக்க போனேன் டீச்சர்கிட்ட. எங்கேயுமே ஒன்று கூட நான் படித்ததில்லை. அவங்களுக்கு வேண்டிய சம்சார வேதனையை நீக்கிறதே கோர்ஸ் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அது நம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்போ நம்ம பகவத்கீதையை மொத்த இதுவை 6 அத்தியாயம் பண்ணி அதை முதல் சட்கம், ரெண்டாவது சட்கம், மூணாவது சட்கம் சொல்லி, முதல் சட்கம் தொம்பத விசாரம், ரெண்டாவது சட்கம் தத்பத விசாரம், மூணாவது சட்கம் அசிபத விசாரம். அப்போ தத்துவமசி எவ்வளோ எம்பசைஸ் பண்ணுறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். அதில் ஒரு 1% எடுத்துக்கணும்ல, எடுத்துக்கவே மாட்டான். ஓகே, நேர் எதிர்மாறாக இருப்பான். அப்போ அத்வைதி சப்த பிரமாணத்தினுடைய மைய கருத்து மகா வாக்கிய விசாரம். தது சத்தியம் சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிடுவான். ஓகே, அப்போது அத்வைதி கொடுக்கறது மகா வாக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கறது, விசிஷ்டாத்வைதி கொடுக்கறது எந்த வாக்கியத்துக்கு? அம்ச அம்சி வாக்கியத்துக்கு. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா, இதுதான் அவனுக்கு ஹைலைட்டு. புரியுதா? அதில் கிருஷ்ணரே சொல்லிட்டார் அம்சஹா அப்படின்னு. அப்போ அம்ச அம்சி தான் இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா தான் இருக்கணும். இல்லை ஒன்றுலாம் சொல்லக்கூடாது, துஷ்டமாக பேசப்படாது. புரியுதா? நான் எங்கே அவன் எங்கே? புரியுதா? எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ரிலேஷன் ப்ராப்ளம், 1000 ப்ராப்ளம் இருக்குது. அவன் அசம்சாரி பரமாத்மா. புரியுதா? நான் சம்சாரி ஜீவா. ரெண்டும் ஒன்று. நீ ஏன் சொல்கிற? ஏன் வெறுப்பேத்துற? புரியுதா? விசிஷ்டாத்வைத்தை கரெக்டாக இருக்குது. ஓகே, பகவானில் ஒரு பார்ட்டு. ஓகே, அப்படி சொன்னால் ஏதோ மனசு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்களாம் அம்ச வாக்கியத்தை ஏற்றுக்கிறான் விசிஷ்டாத்வைத்தி. அத்வைத சித்தாந்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ ஏகதேசி விஷயம் தெளிவாயிடுச்சு. ஓகே, ஜாயத்தே அது ஜாயத்தே கிடையாது, அது அஜகா, அது எப்பொழுதும் இருக்கிறது. பிராணன் சாஸ்வதம் அப்படின்றத சொல்லி முடிச்சிடான். இப்போ சித்தாந்தி பதில் சொல்லி ஆக்கணும். ஓகே, உற்பத்தி வாக்கியம் ஏவ முக்கியம், ஆணி அவாத்தியம் அது முக்கியமல்ல, நாட் சீரியஸ்லி. தது கவுன வாக்கியம், நாட் முக்கிய வாக்கியம். பிராணகா ஜாயத்தே முண்டகோபனிஷத்து சொல்லிருக்க, அதுதான் முக்கிய வாக்கியம். இந்த ரிக்வேத மந்திரத்தை கவுன வாக்கியமாக எடுத்துக்கோ. இது இந்த சித்தாந்தியோட பதில். இப்போ வியாசாச்சாரியர் என்ன சொல்ல போகிறாரு? அந்த சித்தாந்தத்தோட பதிலை சொல்ல போகிறார். சிரேஷ்டச்ச, இந்த 8வது சூத்திரம் என்ன? சிரேஷ்டச்ச. கரெக்டாக கோகுலாஷ்டமிக்கு வந்திருக்கு பாரு.
8வது சூத்திரம். சிரேஷ்டச்ச. ஓகே, சிரேஷ்டச்சன்னா என்ன அப்படின்னா பிராணன் கூட பிரம்மத்திலிருந்தே உற்பத்தி ஆனது. இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருக்கோம்? எல்லாமே பிரம்மத்துக்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிறது. ஏன் இதை மறந்துடுறான்? அது முண்டக்கத்தில் அந்த இவன் கேட்குறான் இல்லையா, சவுனுக்கா, அதை மறந்து போடுறான். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. இது உத்தாலகர் வேற இப்போ அந்த சிஷியனுக்கு தூண்டி விடுறாரு. சிந்திக்காததை சிந்தித்தா கேட்டையா மகனே, மனசற்றதை கேட்டையா, அப்படிலாம் தூண்டி விடுறார். பொதுவாக ஆச்சாரியர்கள் செகண்ட் லெவலில் தான் நேராக பிருகு மாதிரி நைனா எனக்கு பிரம்மத்தை சொல்லு அப்படின்லாம் எவனும் கேட்க மாட்டான். பிரம்மன் ஒன்று இருக்குதுன்னு அறிமுகப்படுத்தி மீதெல்லாம் அறிமுகப்படுத்தி பஞ்சகோஷெல்லாம் சொல்லி இவர் ஹீலிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை பாரு, அப்புறம் பிரம்மன் ஒன்று இருக்குது அப்படி சொன்னால் தான் பிருகுக்கே வர முடியும். நம்ம புரியுதா? பிருகுன்றது லாஸ்ட்டு. ஓகே, பிரம்மேதி அப்படி சொல்கிறது. ஓகே, அதனால் இது வேதாந்தத்தினுடைய பிரதிஜ்ஞ வாக்கியம் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீங்கள் வந்துன்னு இருக்கிற வரைக்கும், பிரம்மசூத்திரத்துக்கு வந்துன்னு இருக்கிற வரைக்கும் இது சொல்லுவேன். ஏக விஜானனே சர்வ விஜானம் பவதி. அதை கன்வர்ஷன் போட்டு பிரம்ம காரண விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. புரியுதா? பிரம்மன் மாத்திரம்தான் சாஸ்வதம், மீதெல்லாம் உற்பத்தி. காரண காரிய விஷயத்தை பற்றி படிச்சுக்கிறோம். புரியுதா? அப்போ சிரேஷ்டகா முக்கிய பிராணகா. ஓகே, ததா பிராணஹா. இங்கே பாருங்க, ததா பிராணாகா. பிராணாகா அங்கே சொல்கிறது அங்கேயும் பிராணாகா வந்தது. ஆனால் அது பகுவச்சனம், புளூரல். ஏன் புளூரல்? ததா பிராணாகா ஃபஸ்ட்டு முதல் சூத்திரம் சொல்லிச்ச. அப்படி சொல்லக்கூடாது, நிறையெல்லாம் சொல்லக்கூடாது. 10+1 11 11 இந்திரியங்கள் சொல்லிச்சு. அதனால் பகுவச்சனம் அது. ஓகே, இங்கே பிராணஹா ஏக வச்சனத்தை சொல்கிறது. புரியுதா? இப்போ சிரேஷ்டா பிராணஹா ஏக வச்சனம். எப்படிலாம் நம்ம ஆளை யோசிக்கிறான், அறிவை தீட்டுறான்றதை பாருங்கள். ஓகே, அப்போ அந்த கரணம் இந்திரியம், அந்த கரணமாக மனஹா எப்படி ஏக இந்திரியமோ அதுபோல் பிராணகன்றது ஏக இந்திரியம். மனக எப்படி 4 ஃபங்க்ஷன் ஆகிறதோ பிராணகா 5 ஃபங்க்ஷன் ஆகிறது. சங்கல்ப விகல்ப மனகா நிச்சயாத்மக உற்பத்தி, சிந்தன கர்த்திரு சித்தம், அகம் கர்த்த அகங்காரஹா. அப்படி நம்ம தத்துவபோதத்தில் படித்தோம். இப்போ பிராணன்றது என்ன? பிராணா அபானா உதானா வியானா சமானா, அப்படி 5 பிராணாவெல்லாம் விரிவாக எல்லாம் சத்தியமாக படித்தோம். ஆனால் இருக்கிறது ஒரே பிராணன் தான் இருக்கிறது. அந்த நேற்றுக்கு படித்ததில் இன்னும் மோசம். ஓகே, நம்ம சென்சஸ்லேயே நம்ம சென்சஸை பார்க்க முடியாது. இது ஒரு அடிப்படை, நீ டார்க் பண்ணி எழுதிக்கணும். உன் சென்சஸ்லேயே உன்னுடைய சென்சஸை பார்க்க முடியாது. இது மாத்திரம் புரிஞ்சுதுன்னா இந்த வீட்டில் யார் என்ன கவனிக்கிறாங்க, யார் என்ன பார்க்குறாங்க, இந்த புலம்பெல்லாம் இருக்காது. உன் சென்ஸ்லேயே நீ உன்னை பார்க்க முடியாது. ஓகே, சப்போஸ் இப்போ வாசனை இருக்குதுன்னு வச்சுக்கோ, மூக்கு வாசனை பண்ணுறது. இந்த மூக்கு வாசனை காது வாசனை பார்க்காது. காதே வாசனை பார்க்கணுன்னா எப்படி முடியும்? காது கேட்கத்தான் செய்யும். புரியுறதா? அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி ஜீவா தனித்தனியும் அதுபோல் 11 இந்திரியங்களும் தனித்தனி செப்பரேட்டு. புரியுறதா? அதனால தான் ஒருத்தனுக்கு பிடிக்கிறது, ஒருத்தனுக்கு புளிப்பாக பிடிக்கிறது, ஒருத்தனுக்கு கசப்பாக பிடிக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. சாங்கியனுக்கு எல்லாம் காமன். ஓகே, கோலகம் தான் மாறுறது. டெத் ஆகும்போது கோலகம் போயிடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு சரீரம் எடுத்துக்கும் போது இதே சென்சஸ் தான் போகிறதான். புரியுறதா? அப்படி அவன் சொல்கிறான். நம்மளும் சொல்லுவான் அதே சென்சஸ் தான் போகும் அப்படின்னு. சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவான். அதுலேருந்து அவன் கன்க்ளூட் பண்ணுறதுனா சர்வ வியாபி, அது அனந்தாகா சர்வேந்திரியானி அப்படின்னு சொன்னால் அது தப்புன்ற படித்தோம். இது சும்மா ஞாபகம் வந்ததுக்காக சொன்னேன். இப்போ ச அப்படின்றாரு. சன்னு ஜாயத்தே. பிராணனும்
இது வரைக்கும் பலது சொல்லிட்டு வந்திருக்கமே, உற்பத்தி. அதே போல் பிராணன் ஆல்சோ பிரம்மத்திலேருந்து தோன்றின இந்திரியவத்து. ஓகே, இப்போ பாஷ்யக்காரர் இன்னும் சில ஹேத்துலாம் கொடுக்குறாரு, அது வியாசாச்சாரியார் கொடுக்கல. ஓகே, பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, பிராண ஆல்சோ உற்பத்தி தோன்றினது. ஏன்னா மெஜாரிட்டி ஸ்ருதி வாக்கியங்கள் பிராண உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவர் கொடுக்கக்கூடிய முதல் காரணம். ஓகே, அது நீங்கள் ஷட்டு லிங்கானின்னு படித்தோல்ல, அதில் நீங்கள் போய் படித்து உங்கள் புத்தியை தீட்டி ஏன் இதை சொல்கிறாருன்றது புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலன்னா நாட்டு அது ஒரு சீரியஸான விஷயம் இல்லை, தாத்பரியம் கிடையாது. ஓகே, ரெண்டாவது பிரதிஜ்ஞா ஹானிகி பவதி. இதெல்லாம் எதுக்கு? ஏகதேசிக்காக பதில் சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இது நித்தியகா சொல்லிட்டேன்னா, பிராண நித்தியகா சொல்லிட்டேன்னா 2 நித்தியம் வந்துடும். பிரம்மனும் நித்தியம், இதுவும் நித்தியம். ஓகே, எல்லாமே நித்தியம்தான். ஓகே, அப்படி ஆகிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஏக விஜானே சர்வ விஜானம் பவதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஹானிக்கு வந்துடும். புரியுறதா? அப்போது நமக்கு இந்த பிரம்ம காரண விஜானேன்னு சர்வகாரிய விஜானம் பவதி புரிஞ்சாதான் விவகாரிகத்தில் நாம் விவகாரிகம் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் கிளியராக இருக்கும். புரியுறதா? ஏன்னா பிரம்மன்கிட்டேருந்து தான் எல்லாமே வந்திருக்கிறது. புரியுறதா? அப்போ ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிற கர்மம் அனைத்தும் சேக்ரேட் புனிதமாக ஆகிடும். புரியுறதா? உனக்கு இந்த கர்மா கரெக்டாக இருக்கும், அந்த கர்மா தப்பாக இருக்கும், அவன் ரைட்டாக இருக்கும், இவன் ரைட்டாக இருக்கும்லாம் நீ ஒரு ஐடியா வச்சுருக்கல, ஒரு ஏகதேசி பூர்வபக்ஷி மாதிரி. அந்த ஐடியாலாம் சித்தாந்திக்கு இருக்காது. புரியுறதா? ஏன்னா இவன் ஒரு ஐடியா வச்சுருக்கான். ஜிபிஎஸ் என்ன வச்சுருக்கான்? ஏக விஜானன சர்வ விஜானம் பவத்தின்னு வச்சுருக்கான்ல. அதுலேருந்து என்ன, பிரம்மத்திலிருந்து ஈஸ்வரன்லேருந்து எல்லாம் வந்திருக்கிறது. அப்படி உனக்கு இது நான் சொல்கிறது புரியவே இல்லை உனக்கு அப்படின்னா, மாதம் இல்லை மாதம்லாம் நமக்கு கடபாரம் முழுங்கிட்டு பெருங்காயம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ புரியுதா? வாரம் சோமவாரம் போய் கார்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வா. இந்த சைதாப்பேட்டில் கார்னரில் இருக்கும். புரியுதா? கார்னீஸ்வரர் போய் அவன் தான் காரணம், மீதெல்லாம் காரியம் அப்படின்றது பண்ண. நமக்கு 10வது நாள் காரியம் பண்ணி தான் பழக்கம். ஓகே, காரியம் ப்ராடக்ட்டு அப்படி தமிழில் சொன்னால் தான் இது உனக்கு புரியும். புரியுதா? அப்போ அந்த காரணீஸ்வரர் கோயிலுக்கு எப்போயாவது ஒரு தடையாக போய் பாரு. அப்படி அவனை அப்படியே முறைச்சி பார்க்கணும். நீ தான் காரணமா எல்லாத்துக்கும்? எங்கள் ஆஃபீஸில் நடக்கிறதுக்கெல்லாம் நீ தான் காரணம். புரியுதா? அப்படி பார்க்கணும். நீ அப்படியே நம்மளுடைய சிஸ்டருக்குல்ல ஒண்டி பேச முடியும் ஈஸ்வரன் கிட்ட. புரியுதா? அப்போ பிராணனும் ஈஸ்வரனிலிருந்து தோன்றியது. ஈஸ்வரன்றது அதுக்கு அடுத்தது டவுட்டு. ஈஸ்வரன்றது தேவதை கிடையாது. 30 கோடி தேவதைகள் இருக்கு. அப் டு டாப் தேவதை எது? தேவதையிலே டாப் தேவதை எது? இரண்ய கர்ப்பன். புரியுதா? இரண்ய கர்ப்பம் வரைக்கும் தேவதை தான். அப்படின்னு என்ன, அவாலும் உற்பத்தி தான். யார்கிட்ட? பிரம்மத்துக்கிட்ட இருந்து, ஈஸ்வரன் கிட்ட இருந்து. புரியுறதா? அப்போ நாம் இங்கே பேசின்னு இருக்க ஈஸ்வரன்ற ஒரு சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆயுசு தேவைப்படும் போல இருக்கு. புரியுதா? ஈஸ்வரன் சொல்கிறோம்ல, காரணீஸ்வரன் இங்கே வச்சுட்டோம்ல சைதாப்பேட்டில், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஜென்மம் இருக்கணும். அதை இப்போ காரணீஸ்வரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடணும். பிறந்தாலும் மாம்பழத்திலே பிறக்கிற மாதிரி பண்ணு, அப்படியே பிறப்பு எடுத்தாலும் உங்ககிட்ட சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ தான் காரணீஸ்வரர் புரியும். நான் நிறைய தடவை போயிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமல அந்த காரணீஸ்வரருக்கு போயிருக்கேன். புரியுதா? இந்த பக்கம் ஆவுடி அம்மன் இது திருவொற்றூரில் இருக்கேன். வடிவுடைய அம்மன், ஆவுடி அக்கால் தான் தெரியும், ஞாபகம் வருது. வடிவுடைய அம்மன் அது சக்திக்கு அம்பாலாம், அது ஞானத்துக்கு. புரியுதா? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திக்குல ஞான சக்திக்கு அம்பால் அது. புரியுதா? யாருக்கெல்லாம் ஞானத்துக்கு வரணுமோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே வடிவுடைய அம்மனை இப்படி தரிசனம் பண்ணுறதுக்கு. வடிவுடைய அம்மன் தானே? அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை பட்டினு தர, அது வைராக்கியம், அது கவலைப்படாதீங்க. ஞான வைராக்கியம் சித்தியர்த்தம். புரியுதா? அது நம்ம சாப்பிடும் போது சொல்லிடுவோம்.
சங்கர் வந்து ஸ்ரீசக்கரம் அங்கே இது பண்ணியிருக்காரு, பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. மனுஷன் அங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தது எங்கெல்லாம் ஞானம் அறிவு இருக்கோ அவருக்கு அறிவு பசி. ஓகே, அங்கே ஒரு ஸ்ரீசக்கரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கே போய் வர ஞாயிற்றுக்கிழமை. சரி, அதை ஸ்ரீதர்ஜி சொன்னார். இது சைட் டாப்பிக்கு, ஆனாலும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், புரியுதா? இது ஒரு பானை, இது ஒரு குடுவை, ஓகே, இது ஒரு கூஜா, புரியுதா? இந்த கூஜான்றது முதல்ல அறிமுகம். இது வந்து களிமண் கூஜா, ஓகே. இது செகண்ட், இதுவும் தப்பு கிடையாது, ஓகே. இது களிமண்ணிலிருந்து தோன்றியது, அதுவும் தப்பு கிடையாது, ஓகே. தேர்ஃபோர் களிமண் காரணம், கூஜா வந்து காரியம், ப்ராடக்டு, ஓகே. அப்போ காரணம் காரியம், ஓகே. இது வந்து காரியம் வந்து காரணத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, காரணம் வந்து காரியத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, புரியுதா? இது அடுத்த ஸ்டெப்பு. இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த கூஜாவுக்கு வெயிட்டா இல்லை களிமண்ணுக்கு வெயிட்டா அப்படின்னா களிமண்ணுக்கு தான் வெயிட்டு. எக்ஸிஸ்டன்ஸு களிமண்ணுக்கா இல்லை கூஜாவுக்கா அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸு களிமண்ணுக்கு தான், கூஜாவுக்கு கிடையாது. அப்போ கூஜான்றது என்ன? அது பூஜா, அது பூஜ்யம், அது சும்மா பேருக்கு சொல்கிறோம், வாச்சாரம்பணம், ஓகே, அப்படி சொல்கிறோம். அப்போது வந்து அப்படி சொல்லணுன்னு இது காரியம் ப்ராடக்டு, அந்த ப்ராடக்டை வந்து காரியத்தை நீக்கிட்டான். களிமண் ஒரு காரணம் சொன்னோம்ல, அதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குமோ? இந்த காரியம் இல்லையே. அப்பா அம்மா குழந்த பிறந்தா தான் பேரண்ட்டு, குழந்த பிறக்கலைன்னா பவுசு தான், உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்னு பாடிய வேண்டியதான், புரியுதா? அதனால் இப்போ புரியுதா? அப்போ இதுக்கு காரியம் ப்ராடக்டை எடுத்துட்டோம்னா காரணம். தேர்ஃபோர் களிமண்ன்றது என்ன? காரண காரிய விலட்சண பிரம்மன். இதை புரிஞ்சுக்கணும், நம்ம பேசிக்கலே புரிஞ்சுக்கணும். இப்போ காரியத்தை நீக்கிட்டா காரணம் நம்ம தெரிஞ்சிக்க முடியணும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் அறிவு. இந்த அத்வைத அறிவு முதல் காரண காரிய அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன? மகா வாக்கியத்து மூலயமா ஃபைனலாக இருக்கிறது பிரம்மன் தான், காரிய காரண விலட்சணம். காரிய காரணன்றது தான் அத்தியாரோப்பம், காரண காரிய விலட்சணம் தான் அறிவு, ஞானம். இதுக்கு பெரிய வேலை பண்ணிருக்கோம், அதுக்கு தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம், ஓகே. அப்போ காரண காரிய விலட்சணம் ஈஸ்வரா அசம்சாரி, ஆர்சி ஜீவா ஆல்சோ. சம்சாரியா அசம்சாரியா? ஆர்சி ஜீவா யாரு? ஆர்சி ஜீவா அசம்சாரி, புரியறதா? நீ கண்ணாடியில் பார்க்குறல உன் முகத்தை, உன் முகம் தான் தெரியும். அப்போ ஓசி தான் ஆர்சி ஆகும். அப்போ அது ஆர்சி சம்சாரியாக இருந்தால் ஓசியும் சம்சாரியாக இருந்தால் ஆகணும். ஓசி அசம்சாரியாக இருந்தனால ஆர்சி அசம்சாரி, ஆர்சி ஜீவாதனால ஜீவா ஆல்சோ அசம்சாரி. ஆனால் நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்கு? வேறு மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ ஏதோ தகராறுன்னு அர்த்தம். அத்தியாரோபம் பண்ணிட்டோம், இக்னரண்ட்னால, ஆத்மா தெரியாதனால, ஓகே, அது வந்து போட்டோம். இப்போ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக இதில் சைட் டாப்பிக்கு. இப்போ சப்ஜெக்ட் வருவான். பிரம்மன் சுவாசிக்கிறது, பிரம்மன் ஆனீத், ஓகே. ரிக்வேத மந்திரம் 8, 7, 17 பிரம்மன் ப்ளஸ் பிராணன். அப்படி சொன்னாலே என்ன ஆகும்? துவைத்தம் வந்துடும். துவைத்தம் வந்துடும். எங்கே துவைத்தாக்கி பயம் பவத்தி, துவைத்தம் வந்துட்டாலே சம்சாரி ஆகிடும், பிரம்மனும் சம்சாரி ஆக்கிடுவான், புரியுறதுல? அப்படி அப்போது பிரம்மவா இதம் அக்ரே ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படி சொன்னாங்களே, அந்த வார்த்தையெல்லாம் வந்து தப்பாக சுருத்தி வாக்கியம். அதுக்கு எவ்வளோ மூச்சு கட்டிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பிரம்மன் சுவாசிக்கிறது அப்படின்னா என்ன மீனிங்கு? பாஷ்யக்காரர் சொல்கிறார், பிரம்மன் சுவாசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸிஸ்ட். இப்போ செத்து போனவன் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவான், அவனுக்கு உயிர் போயிடுச்சு, அவன் எக்ஸிஸ்ட் இருக்குன்னு சொல்லுவான். அவன் போயிட்டான்டா, பாடியை எப்படி எடுக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவான், ஓகே. சுப்பிரமணியன் எப்போ எடுக்கிறாங்க? அவர் ஆடிட்டர் எந்த வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க? நீ படிச்சது கேட்டது எதுவுமே சொல்ல மாட்டான், மூச்சுக்கு 30 தடவை அதுக்கிட்டே பேசுவான், பாடி சொல்லுவான். அடாப்பா இன்னும் எடுத்துகிட்டு போலையே கொஞ்ச நேரம் வரைக்கும் அது அவர் படித்த படிப்பு
ஸ்டேட்டஸு எல்லாத்தையும் சொல்கிறது கொஞ்சம் நேரமாக அது என்ன சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். ஏன்னா அங்கே சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும். டெட் பாடி, நான் எக்ஸிஸ்டன்ஸ், அது டிஸ்போஸ் பண்ணுறது அது டஸ்ட்பினில் போட வேண்டியது. புரியுறதா? ஓகே. அதுக்கு இந்த மீதெல்லாம் டஸ்ட்பினில் போடலாம், இது டஸ்ட்பினில் கூட போட முடியாது. புரியுதா? அது வந்து ரொம்ப அசுத்தமாயிடும், ஊரெல்லாம் வந்து ஹைஜீனிக்காக கெட்டு போயிடும். அதனால் போய் சுட்டு எரிச்சிடுவான். இதுலேருந்து ஜீவா உயிர் போயிடுச்சுன்னா இதை என்ன பண்ணிவிடுவான்? சுட்டு எரிச்சிடுவான். புரியுதா? தக்கியத்தை இது தகனம் சரீரம். இதெல்லாம் ஒரு தடவை புரிஞ்சால் கூட போகிறோம். புரியுதா? அப்போ பிரம்மன் அஸ்தி, சுவாசம்ன்றதுலேருந்து என்ன? பிரம்மன் அஸ்தி, ஓய் பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், மீனிங், இன்டைரக்ட் மீனிங். பிரம்ம ஆனேத் ரிக்வேத மந்திரத்துக்கு ஐடியா கொடுக்குறாரு பாஷ்யக்காரர். ஓகே. கேட்குறான் பூர்வபக்ஷ, இது எந்த டிக்ஷனரியில் இருக்க? ஆனீத்துனா எக்ஸிஸ்டன்ஸுன்னு. ஆனீத்துனா எக்ஸிஸ்டன்ஸு சுவாசிக்கிறது தான் வரும். புரியுறதா? ஆனையா எல்லாம் பெருசாக சொன்னமே, இங்கே வந்து எக்ஸிஸ்டன்ஸு டமால்னு சொல்கிறேல அப்படின்னு கேட்குறான். சங்கரா சொல்கிறாரு, இரு பொறு சொல்கிறேன் நான். புரியுதா? நீ இப்படி தான் நடிப்பேன்னு தெரியும் ஓய், அதுக்கு தான் நீ வந்து அவசர அவசரமாக பேசுவ. சில பேர் என்ன பண்ணுவான், அவசர அவசரமாக அவர்கிட்ட தப்பு என்ன கண்டுபிடிக்க முடியுமோன்றதா, அதுக்கு தான் தப்பாக வேகமாக பேசுவான் ஒழிய ரைட்டுக்கு பற்றி பேசவே மாட்டான். புரியுதா? சில பேர் நம்ம பொறுமையாக இருக்கணும். சரிப்பா சரி இப்படி பாரு அப்படின்னு. பிரம்ம ஆனித் அவாத்தம், பக்கத்தில் ஒரு சொல்லு இருக்க, அவாத்தம். வாத்தம்னா என்ன? வாயு அல்லது பிராணா. புரியுதா? வாயு. ஆனால் வாத்தம்னா பிராணா. ஆக்சுவலி வாயு மீன்ஸ் பிராணா. பிராணா அப்படின்னு அர்த்தம், அப்ராணா. பிரம்மன் ஆனித்து அவாத்தம் அப்படின்னா பிரம்மன் அப்ராணா. புரியுதா? அவாயு பிராணரகித பிரம்மன், பிராணரகித பிரம்மன். இப்போ பிரம்மன் வந்து பிராணன் அப்படின்னு பிறந்தது சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மன் ந ஜாயத்தை மிரியத்தை வா சொல்லியிருக்கோம். அதனால் தெளிவாக இருக்கிறது. உனக்கு புரியலன்னா இன்னொரு உபநிஷத்து வாக்கியம் தள்ள தெளிவாக சொல்கிறது. அது என்ன சொல்கிறது? அஜஹா அப்ராணாஹா. இதை பிரம்மத்தை பற்றின வர்ணனை. அஜஹா அப்ராணாஹா அமனாஹா பரதாஹா அக்ஷராத்கி பரஹா, இப்படி உபநிஷத்து சொல்கிறது. அப்படின்னு என்னது? பெறப்பட்டது, அது பிராணனற்றது, மனமற்றது, தூய்மையானது, மேலான மாயை காட்டிலும் மேலானது. எங்கே இருக்கு? 2:1 முண்டக உபநிஷத்தில். ஏன் ஃபஸ்ட்டு உபநிஷம் படித்தோம் இல்லை, 2008 போய் இதில் போய் படித்தோம், இமாலயத்தில் கங்கை கரையில். திருப்பி அது உபசம்காரம் இதை இந்த பிரம்மசூத்திரத்தில் அங்கே போய் முடிச்சுடுவோம். புரியுதா? நம்ம லைன் கரெக்டாக இருக்கணும். ஓகே, வரவங்க வரலாம். பிரம்ம ஆனீத், உள் சுவாசம் வெளி சுவாசம் இருக்கிறது. அப்போது ஸோ நீ வந்து பிராணன் தோன்றியது சொன்னால், அப்போது பிரம்மன் வந்து இங்கே என்ன சொல்கிறோம்? அப்ராணஹா, பிராணனற்றது, மனமற்றது. அப்பேற்பட்ட பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி. இப்போ புரியுதோ? சும்மா அப்படி கிள்ளுக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன் நீ. அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம். இந்த பிரம்மத்துக்கு அத்தனை லட்சணம் இருக்குது, அதை நானுன்னு வேறு சொல்கிறேன். ஓகே ஓகே. இது 9வது அதிகரணம் 5வது அதிகரணத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிடுவான். வாயு கிரியா அதிகரணம். ஓகே. இதில் வந்து நான் வாயு கிரியே பிரதக்கு உபதேசாத். ஓகே. 9லேருந்து 12 4 சூத்திரம் இருக்கிறது. இதில் வந்து ஏகாதச கரணானி, ஏகாதச இந்திரியானி, ஏகாதச கவுன பிராணாக அப்படின்னு எதை சொன்னால்? சென்சஸ், அதெல்லாம் கவுன பிராணா. புரியுதா? அப்போ இந்த 11 கரணங்களிலிருந்து, இந்திரியங்களிலிருந்து பிராணனை சேர்க்கவில்லை. 11 இந்திரியம் சொன்னோம்ல கவுன பிராணான்னு சொல்லி, அதில் பிராணனை சேர்த்துக்கலை. இது ஃபஸ்ட்டு விஷயம். சரி, அப்படின்னா பிராணா வந்து கர்த்தாவா? இப்போ பிராணாவை எந்த லிஸ்ட்டில் போடுறது?
இவர் இப்போ நான் வந்து 2013 போனேன் கும்பமேளாக்கு. இந்த ஆள் இந்த என்ன நம்ம இவர் தான் சிவா தான் ஒரு இது பண்ணினார், என்ன ப்ரொஃபைலாக இது ப்ரொஃபைல் ஒன்று இது பண்ணுவாங்களே, அதை பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்தான். அதை படித்து பார்த்தோன்னே சம்பத் ராய் தான் அரண்டு போயிட்டார். அப்போ தான் அறிமுகம், இவர் எந்த லிஸ்ட்டில் போடுறது, எந்த ஏரியாவில் போடுறது. கடைசியில் வந்து ஃபஸ்ட்டுக்கு இசட் கேட்டகரியில் போட்டான். அதுபோல் இந்த பிராணனை எதில் போடுறது இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. புரியுதா? கர்த்தாவா? அது கர்த்தாவும் கிடையாது. அதாவது பிராணம் வந்து கர்த்தா கிடையாது. சரி, கரணத்தில் போடலாமா, இந்திரியங்களில் போடலாமா? அது கரணமும் கிடையாது. அப்போ கர்த்தா ஏன் கர்த்தா சுதந்திரகா சேதனகா, கர்த்தா சுதந்திரகா சேதனகா. இப்போ கர்த்தா இண்டிபெண்ட்டு சென்சஸ் பர்சனு சுதந்திரமானவன் கர்த்தா. ஆனால் பிராணன்றது இது கர்த்தா கிடையாது. ஓகே, அது ஜடம். பிராணன்ன்றது ஜடம், சேதனம் கிடையாது. புரியுதா? அப்போ பிராண சுதந்திரமானதும் கிடையாது, அச்சேதன வஸ்துவும் அது. அதனால் இது ஒரு உண்மை. அப்போ கரணம்னா டிரான்சாக்ஷன் கரணம் எதற்கு இருக்குது? டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக, விவகாரத்துக்காக இருக்கு. ஓகே, உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுக்கு இருக்குது? ஒன்லி ஃபார் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, புலம்புறதுக்கு இல்லை. புரியுதா? நீ இப்போ புலம்பிக்கிற அது வேறு விஷயம், அதுவும் உன்னுடைய ராயல்ட்டின்னு வச்சுக்கோ. புரியுதா? அப்போது கர்த்தா கரணத்தை பயன்படுத்தலாம், புரியுதா, உபயோகப்படுத்தலாம். ஓகே, அப்போ பிராணா கர்த்தாவும் கிடையாது, கரணமும் கிடையாது, அதே நேரத்தில் பார்ட் ஆஃப் த வேர்ல்டும் கிடையாது. பார்ட் ஆஃப் த வேர்ல்டும் கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியும் பிராணனை சொல்ல முடியாது. அப்போ கர்மன்றது என்ன? இன்டராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது. சரி, இப்போ ஸ்ருணு பிராணா என்பது கர்மா கரணம் கர்த்தா மூணுக்குள்ளேயும் வரலை. திருப்படி எதுவுமே கிடையாது. பிராணா திருப்படி கிடையாது. நாம் உலகத்தில் விவகாரத்தில் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கர்த்தா வேணும், கர்மா வேணும், கரணம் வேணும். அந்த திருப்படியில் பிராணன் வராது. பகவான் போதாத குறைக்கிறதுக்கு அவர் வேறு ஊதி வைக்கிறார். ஓகே, சில பேர் என்ன அந்த இதில் வந்து அந்த இதில் கொஞ்சம் இது ஊற்றுவான். புரியுதா? இந்த சுட்டுட்டான்ல, அதில் திருப்பி சுட எண்ணெயை ஊற்றுவான். அதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் ஏயம் பரிஜாதா திரிவிதா கர்ம சேதனா கரணம் கர்மா கர்த்தேதி திரிவித கர்ம சங்கிரகா. இங்கே பாரு, திருப்புட்டி அறிபவன் அறிவு அறியப்படுவது அதுலேயும் வராது பிராணன். கர்மா கரணம் கர்த்தா இதுலேயும் வராது. நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன், பிரமாதா பிரமாணம் பிரமேயம், அதுலேயும் பிராணன் வராது. அப்போ இதில் எங்குமே பிராணம் வரலையே. பிராணன் விஷயத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? பிராணனுடைய ரோல் என்ன, பிராணனுடைய நேச்சுரல் என்ன? கீதைப்படி அது வந்து திருப்பதிலையும் கிடையாது. அதாவது ஞான விவகாரத்துலேயும் பிராணன் வராது, கர்ம விவகாரத்துலேயும் பிராணன் வராது. ஓகே, அப்போ இப்போ பிராணனை எங்கே தான் போடுறது? நாளைக்கு தான் போடணும். புரியுதா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.